இப்போ நான் படிக்கிறேன், கொஞ்சம் உள் வாங்கிக்கோங்க சார். ஓம் நமோ நாராயணாய, சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். வாழ்க்கை என்பது ஒரு வட்டம். சிந்தனை பெருக பெருக எண்ணம் உயரும். சிந்தனை பெருக பெருக எண்ணம் உயரும். எண்ணம் உயர உயர பேச்சு சுருங்கும். ஸோ சிந்தனை பெருக பெருக எண்ணம் நல்லாயிருக்கும். எண்ணம் சரியாக இருக்குன்னா பேச்சு கம்மியாகிடும். இப்போது நீங்கள் பெரிய பெரிய ஆட்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைவாக பேசுவாங்க. பேச்சு சுருங்க சுருங்க செயல் சிறக்கும். நிறைய பேசுகிறவன் வேலை பார்க்க மாட்டான். ஆனால் வேலை பார்க்குறவன் வேலையே பார்க்காதவன் நிறைய பேசிகிட்டு இருப்பான். அப்போ பேச்சு சுருங்க சுருங்க செயல் சிறக்கும். செயல் சிறக்க சிறக்க புகழ் கூடும். நீங்கள் நல்லா பண்ணிங்கன்னா ஓகே, சொக்கலிங்க நல்லா பண்ணுறாருங்க, ரொம்ப பெஸ்ட்டுங்க அப்படின்னு சொல்லி 4 பேர் பாராட்டுவாங்க. உங்களையும் அப்படி தான் ராஜசேகர், சரிங்களா? புகழ் நிறைய வரும் உங்களுக்கு. புகழ் கூட கூட பொருள் வரும். நம்ம 4 பேருக்கு நல்லது பண்ணுறோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக பிரபஞ்சம் நமக்கு நிறைய கொடுக்கும். பொருள் ஏகப்பட்டது சேரும். 96 ஒரு பெக்கர், இன்றைக்கி பிகர் அப்படின்னு சொன்னால் 2016 அப்புறம் 2018 அப்படின்னு சொன்னால் அந்த பொருள் நிறைய வரும். பிகாஸ் ஆஃப் புகழ். பொருள் சேர சேர மகிழ்ச்சி வரும். எல்லாம் இப்போ எனக்கு 1க்கு 4 கார் இருக்குது, 1க்கு 30 இடம் இருக்குது, ரொம்ப மகிழ்ச்சி. 1க்கு எவ்வளோ பொண்டாட்டின்னு சொல்லிட்டாதீங்க சார் ராஜசேகர். எல்லா விஷயங்களும், குழந்தைகள், அம்மா, வீடுகள், நினச்ச இடத்துக்கு போகிறது. போன வாரம் நினச்சா உடனே சிங்கப்பூர் போகிறோம், உடனே மலேசியா போகிறோம், நினச்சா ஸ்ரீலங்கா போகிறோம், நினச்சா ஒரு வெளிநாடு போகிறோம், ஒரு ஃபஸ்ட் கிளாஸ் ஃப்ளைட் ட்ராவல், தங்குறதெல்லாம் 5 ஸ்டார் ஹோட்டல் அப்படின்னு சொல்லும்பொழுது அந்த பொருள் சேர்ந்தனால தான் அந்த மகிழ்ச்சி கிடைக்கும் சார். இப்போவும் நானும் ஒரு டாய்லெட்டில் 7 பேரில் ஒரு ஆளாக உட்காந்து 329 கிலோமீட்டர் போன ஒருத்தன் மும்பையிலேருந்து குஜராத்துக்கு. இன்றைக்கி அந்த கஷ்டத்தை பார்த்துட்டு இன்றைக்கி ஒரு பெரிய லக்ஸூரியஸ் லைஃப் லீட் பண்ணுறேன்னா அது பிகாஸ் அந்த பொருள் என்கிட்ட இருக்கிறதுனால தான். மகிழ்ச்சி நிறைய நிறைய வாழ்வு மலரும் சார். ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. நான் வாழ்க்கையில் அந்த ஃபுல்ஃபில்மெண்ட்ன்றது கிடைச்சிடும் சார். வாழ்வு மலர மலர மமதை ஏறும், திமிரு. இப்போ நீங்கள் எனக்கு தெரியும் சார், நான் நிறைய பொலிட்டிஷியன் கூட பழகினால நான் சொல்கிறேன். யாரும் அரசியலாக இதை பார்க்க வேண்டாம். ஒரு மிகப்பெரிய அரசியல் தலைவர் இப்போ இறந்துட்டார். அவர் சென்னையில் ஒரு இடத்துல போகிறார். அவர் பொதுவாக அரசியல் தலைவரோ தலைவியோ போகும்போது அப்போ பணம் கொடுத்து இந்த காலத்தில் கூட்டி ஆளுங்களை ஒரு 100 பேர் 200 பேர் கூட்டி வச்சுருப்பாங்க, எல்லாம் கை காமிப்பாங்க. அப்போ இந்த தலைவர் சொல்கிறாராம், பார் காலங்காலத்தில் 6 மணிக்கே என்னை பார்க்க எவ்வளோ பேர் வந்திருக்காங்கன்ட்டு. அந்த கூட்டத்தை கூட்டு என் ஃப்ரெண்டு சொல்கிறாரு, இந்த ஆளுக்கு என்ன தெரியும், ஒரு ஆளுக்கு 200 ரூபாய் கொடுத்து நான் கூட்டு வர காலங்காத்தால் 6 மணிக்கு அந்த கூட்டுவாங்களாம் சொல்கிறாங்களாம். இன்னொரு வாட்டி உங்கள் தலைவர் 6 மணிக்கு வர சொல்லாத, 8 மணிக்கு மேலே வர சொல்ல, ஞாயிற்றுக்கிழமை தூக்கம் போச்சுன்ட்டு. அந்த மமதை எல்லாம் தன்னால் தான். இந்த மக்கள் தூங்குறது தூங்கலை எல்லாமே தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மமதை. வாழ்வு மலர மலர மமதை ஏறும். மமதை ஏற ஏற பேச்சு விரியும் சார். திமிரு வந்துடுச்சுன்னா வாய் ஜாஸ்தியாகிடும் சார். மமதை ஏற பேச்சு விரியும். பேச்சு விரிய விரிய செயல் சுருங்கும். பேசுகிறவன் என்ன செயல் பண்ண மாட்டான், அப்போ செயல் சுருங்கிடும். செயல் சுருங்கிடுச்சுன்னா புகழ் குறைஞ்சிரும் சார். புகழ் குறைஞ்சிடுச்சுன்னா செல்வம் கரைஞ்சிரும். செல்வம் கரைய கரைய வாழ்வு இருண்டு போயிடும். வாழ்வு இருள சிந்தனை பெருகும். அகைன் சிந்தனை பெருக பெருக எண்ணம் உயரும். எண்ணம் உயர உயர இது ஒரு சைக்கிள் சார். இது ஒரு அந்த கிருஷ்ணரை பற்றி பேசும்போது இந்த விஷயம் ஒரு இடத்துல இது கிட்டத்தட்ட ஒரு 500 பேர் எனக்கு ஃபார்வர்ட் பண்ணியிருப்பாங்க சார். என் லைஃப்பில் ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு தத்துவம் சார் இது. இந்த விஷயத்தை ஞாபகம் வச்சுங்க. இந்த பணம் என்பது எந்த சூழ்நிலையும் நம்மளை மாற்றிடக்கூடாது சார். அடிப்படையில் பணம் வர்றதுன்னா இது நம்மளோட பணம் கிடையாது. இந்த பணத்தோட ஃபண்டமெண்டல் ரூல் என்ன, இப்போ ஒரு குருவி இந்த ரூம்குள்ளே மாட்டிக்கிச்சு, என்ன பண்ணுமா, என்ன பண்ணும் ஐயா? இந்த குருவி ஒரு குருவி இந்த ரூமுக்குள்ளே மாட்டிக்கிச்சு, என்ன பண்ணும்? யாராவது ஒரு ஆள் சொல்லுங்கள். வெளியில் போகிறதுக்கு முயற்சி பண்ணும். ஓட்டையே இல்லை, என்ன பண்ணும் அது? யாராவது ஒரு ஆள் சொல்லுங்கள் சார். இல்லை சார், ஏதாவது ஓட்டையை தேடும் சார். அதுபோல் பணம் உள்ளே வரும்போது அது வெளியில் போகிறதுக்கான வழி இருக்குது. நீங்கள் இறுக்கி பிடிச்சிருந்தீங்கன்னு வச்சுங்களேன், அது உங்களோட பணம் வரலாம். அது நீங்கள் பண்ண முன்னோர்கள் அந்த கர்மா இதெல்லாம் முன்னோர் பலன் இதெல்லாம் சொல்லி நம்ம அதெல்லாம் ஏற்றுக்கலாம். ஆனால் அந்த பணம் 10 பைசாவுக்கு பிரோஜனம் இல்லாமல் போயிடும். ஹாஸ்பிட்டலில் போய் 100 நாள் படுத்து கிடக்கணும், 200 நாள் படுத்து கிடக்கணும், எப்படி செத்துன்னு தெரியாது. ஆனால் போகும்போது 5 லட்சம் கோடி 10 லட்சம் கோடி சொத்து இருக்கும், 1 கோடி கூட இருக்க மாட்டான். 1 கோடி கூட நமக்கு உதவாது. இதை நீங்கள் கவனத்தில் வச்சுங்க. ஸோ பணம் வரும்போது அதை செலவு பண்ணணுன்ற எண்ணம் உங்களுக்கு பணத்தை உங்களுக்கு பிடிக்கும். இப்போ கணேசன் பணத்தை வாங்கும்போது பார்த்தீங்கன்னா படக்குன்னு பிடுங்கினார்.
இப்போ பாரத செல்வி வந்து அவங்க கேஷுவலாக இருந்தாங்க, ஏன்னா அவங்கள புகழ்ந்த ஒரு சந்தோஷத்தில் எமோஷனலாக இருந்தாங்க. மஞ்சுளா பார்த்தீங்கன்னா அவன் ஆளே வந்து பணம், அந்த குண்டு மஞ்சுளா. இந்த குள்ள மஞ்சுளா பார்த்தீங்கன்னா என் பணத்தை எனக்கு கொடு, அது பணத்துக்கான விஷயம். இப்போ இவங்க டசன்ட் மீன் தட் வந்து இவங்க பணம் கொடுத்தனால தான் இவங்களுக்கு பணம் கிடைக்குது, அது நீங்கள் புரிஞ்சுங்க. ஸோ தயவுசெய்து இந்த ரூல் ஞாபகம் வச்சுங்க சார். இந்த பணத்தை பொறுத்த வரைக்கும் அந்த மமதை ஏறக்கூடாது. பணம் எப்போ வந்தாலும் அது செலவுக்காக வரக்கூடிய விஷயம்னு வச்சுங்க சார். இதுதான் ரொம்ப முக்கியம். அந்த சர்வம் கிருஷ்ணார்ப்பணம்ன்றதுக்கான உண்மையான அர்த்தம் இந்த நான் சொன்ன வாசகங்கள் தான். யாருக்காவது வேணும்னா இது உங்களுடைய இன்டர்வல் டைமில் இங்கே வச்சுடுறேன். உங்களுடைய மொபைலில் ஃபோட்டோ எடுத்துங்க சார். ஃபோட்டோ எடுத்து யூ கேன் ஷேர் இட் டு சம்படி. இது நீங்கள் படிச்சிங்கன்னா யூ வில் நாட் டூ எனி மிஸ்டேக், எந்த தப்பும் பண்ண மாட்டீங்க சார். சர்வம் கிருஷ்ணார்ப்பணம்னா ஏதோ வந்து அது சாதாரண வார்த்தை கிடையாது சார். எல்லாம் அவன் தான் சரணாகதியோட உச்சக்கட்டம் சார். நல்லது நடந்தாலும் அவன் தான், கெட்டது நடந்தாலும் அவன் தான். இப்போ நீங்கள் வந்து அன்றைக்கி எனக்கு தைராய்டில் கேன்சர் வந்தப்போ நான் வந்து அப்போ சாமி கும்பிட்ற பழக்கம் இல்லை சார். அப்போ அதனால் நான் எந்த சாமியும் திட்டல. பட் அட் த சேம் டைம் ஓவர் த பீரியட் பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்களில் வந்து அதுக்கப்புறம் நடந்த நல்ல விஷயங்களுக்கு என்னுடைய இந்த உடல் ரீதியான இந்த பிரச்சனை தான் வந்து காரணம்னும் போது காரணமின்றி காரியமில்லை என்ற ஒரு தத்துவம் எனக்கு புரிஞ்சுது சார். அந்த சரணாகதி அப்படின்னு சொல்லும்போது இந்த சரணாகதி எப்படி இருக்கணும்னு நான் சொல்கிறேன் சார்.